யாராச்சும் இக்னோர் பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா உங்களை யாராச்சும் இக்னோர் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த கதையை கேளுங்க, உங்களோட முடிவு கண்டிப்பாக மாறும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறா. ஆக்சுவலாக அது அவங்க ஹஸ்பண்ட் எழுதியிருக்காங்க. அன்புள்ள முன்னாள் மனைவிக்கு அப்படின்னு அந்த லெட்டர் ஆரம்பமாயிருக்கு. என்னடா இது முன்னாள் மனைவின்னு போட்டிருக்காங்களேன்னு மேலே படிக்க ஆரம்பிக்கிறா. நான் உனக்கு 6 வருஷமாக நல்ல கணவனாக இருந்திருக்கேன். ஆனால் நீ எனக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்கியா? அது டவுட் தான். என்னை நீ லவ் பண்ணியா இல்லையான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் உன்னை விட்டு போகிறேன். கடந்த 2 வாரமாக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நரகம் மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி உன் மேனேஜர்கிட்டருந்து ஃபோன் வந்துச்சு, நீ வேலையை விட்டுட்டேன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் எனக்கு கடைசி அடி. அதனால நான் உன்னை விட்டு கண்டிப்பாக போகிறேன். போன வாரத்தில் நான் உனக்காக நிறையா சமைச்சு வச்சு புது ஹேர் கட் பண்ணி புது ட்ரெஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணுன? சாப்பிட்டு முடிச்சுட்டு உனக்கு பிடிச்ச சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. என்னை நீ கண்டுக்கவே இல்லை. எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் போகிறேன். உன்னை விட்டுட்டு தூரமாக போயிடுறேன். இதை என் டிவோர்ஸ் லெட்டராகவே நீ வச்சுக்கலாம். யாருக்கு வேணாலும் காட்டி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் முடிஞ்சிச்சு. பின் குறிப்பு வேற ஒன்று எழுதிருந்துச்சு. அது என்னடா பின் குறிப்புன்னு அவள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உன் தங்கச்சியை தேடாத, அவளையும் நான் கூட அழைச்சிக்கிட்டு ஆஸ்திரேலியா போகிறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இதை படித்த மனைவி சிரிக்கிறா. என்னடா அழுவாங்க, லெட்டரை பிடிச்சிட்டு அழுவாங்கன்னு பார்த்தா சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டு இன்னும் ரிட்டன் லெட்டர் எழுதுறா. அன்புள்ள முன்னாள் கணவருக்கு, நீங்கள் சொன்னீங்க 6 வருஷமாக நல்ல கணவனாக இருந்தேனே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் அதை நான் சொல்லணும், நீங்கள் எனக்கு நல்ல கணவராக இல்லையான்னு. போன வாரம் சொன்னீங்க புது ஹேர் கட் பண்ணியிருந்தேன், நிறையா சமைச்சிருந்தேன், புது ட்ரெஸ் போட்டிருந்தேன், ஆனால் நீ கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் புது ஹேர் கட் பண்ணியிருந்தீங்க. அதில் உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் பையன் மாதிரியே இல்லை, ஒரு பொண்ணு மாதிரி இருந்தீங்க. என் அம்மா சொல்லியிருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே, எது நல்லா இல்லையோ அதை வாயை திறந்து சொல்லக்கூடாது, அமைதியாக இருந்தோம்னு. அதனால தான் நான் சொல்லவே இல்லை. அடுத்து சமையல், அதில் ஒன்று கூட எனக்கு பிடிச்சது கிடையாது. எல்லாமே என் தங்கச்சிக்கு பிடிச்சதாகவே நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்க. அதனால தான் நான் அதையும் சொல்லலை. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு அது நல்லாவே இல்லை, எப்படி சொல்கிறது? அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸில் 4000ன்னு விலை போட்டிருந்துச்சு. என் தங்கச்சி அன்னைக்குன்னு பார்த்து 4000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தா. ஐயோ, அதுவும் இதுவும் ஒன்றா இருந்துடக்கூடாதேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதை பற்றியும் நான் சொல்லலை. இது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தீங்க. இது எதையுமே கண்டுக்கக்கூடாதுன்னு தான் நான் டிவியை பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு தூங்கிட்டேன். இவ்வளோ நீங்கள் பண்ணியும் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அதனால தான் வேலையை விட்டேன். ஏன் வேலையை விட்டேன்னாக்கா, எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரியில் கிடச்சிச்சு. அதனால நம்ம ஜாலியாக 2 பேரும் ஜமைக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லலான்னு தான் நான் வீடு தேடி வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க. பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம்தான். இப்படிக்கு உங்கள் முன்னாள் மனைவி அப்படின்னு இவ எழுதுறா. பின்னாடி ஒரு பின் குறிப்பு எழுதுறா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் சொன்னேனா இல்லையான்னு தெரியல. என் தங்கச்சி இருக்காளே கார்த்திகா, அவள் பிறந்தப்ப கார்த்திக். நீங்கள் கூட்டிகிட்டு போனது என் தங்கச்சி இல்லை, என் தம்பியை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு. கடைசியாக ஒரே முடிவில் பணம் போச்சு, மனைவி போச்சு, மரியாதை போச்சு, மேலே ஒரு ட்விஸ்ட்டு வேறு. இதுலேருந்து என்ன தெரியுது? கோபத்தில் எடுத்த டிசிஷன் லைஃப்பை முழுசாக திருப்பி போட்டுரும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த வியூலேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும். அதுதான் இந்த கதையோட முடிவு.